தாம்பரம் சானிட்டோரியத்தில் 115 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அரசு தலைமை மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர். வணக்கம். தாம்பரத்தில் 115 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு தலைமை மருத்துவமனையை முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார். மேலும் என்னென்ன திட்டங்களை திறந்து வைக்க இருக்கிறார், முழு விவரங்கள் என்ன? அப்துல் காதர் விவரங்களை பதிவு பண்ணுங்க. பத்மநாபன், தாம்பரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையானது தாம்பரம் சானிட்டோரியத்தில் தற்போது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். தாம்பரத்தில் புதிதாக 115 கோடியில் புதிய அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை மற்றும் தமிழ்நாடு அரசு பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை புறநகர் பிரிவும் மற்றும் ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வகம் இன்று காலை திறக்கும் விழா நடைபெற்றது. இதில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அமைச்சர்கள் பெருமக்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு தற்போது இந்த மருத்துவமனையை திறந்து வைத்துள்ளனர். குறிப்பாக குளம்பேட்டை அரசு மருத்துவமனையை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த 2023ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு இந்த புதிய மருத்துவமனையானது கட்டுப்பணி தொடங்கியது. தற்போது நிறைவடைந்து உள்ள நிலையில் தற்போது 2 லட்சம் சதுர அடியில் கொண்ட 7 மாடிகள் மற்றும் 400 படுக்கையறைகள் மற்றும் 6 அறுவை சிகிச்சை அரங்குகள் மற்றும் குழந்தைகள் நலன், முதியோர் நலன், நீரிழிவு நோய், கேன்சர் உள்ளிட்ட பல்வேறு தனித்தனி சிறப்பு பிரிவுகள் கொண்ட இந்த புதிய பல்நோக்கு மருத்துவமனையை தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக அர்ப்பணிக்கும் வகையில் இன்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அமைச்சர் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தற்போது இந்த மருத்துவமனையை திறந்து வைத்து இருக்கின்றனர். இதன் காரணமாக தற்போது பல்வேறு சிகிச்சைக்காக மற்றும் அவசர பிரிவுகளுக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதை தவிர்க்கும் வகையாக தற்போது இந்த மருத்துவமனை அனைத்து பயனுள்ள மக்கள் அமையும் என்று செங்கல்பட்டு மற்றும் தாம்பரம் மக்கள் எதிர்பார்க்கின்றனர். பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி அப்துல் காதர்.